ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎஸ் ரேங்க் தாங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சீசனில் நீங்கள் யார் ஹீரோ கிடச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வீடியோ கிடைக்கலங்க, பிளாட்டினம் 4 தான் இருக்கேன். இப்போ நம்ம யூடியூப் சேனல் வீடியோ எடுத்துட்டோம்னா ஆச்சு கைஸ். அதுதான் இன்றைக்கி கம்பேக் கொடுத்து வீடியோ எடுத்துருக்கோம். ஒன்ட்டா படிக்கிற மாதிரி இந்த கண்ணில் எடுத்துகிட்டு போகிறேன், பார்ப்போம் ஒன்ட்டா படிக்க முடியுதா அப்படின்னு. நான் பிளாட்டினம் 4 தாங்க இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் ஹீரோயிக்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் பேர் போட்டு ஹீரோயிக்னு எழுதிடுங்க, ஓகேவா கைஸ்? இப்போ இந்த எனிமியை தேடிட்டுருக்கோம். எங்கடா போன எனிமி? இதோ வந்துட்டான். அடப்பா ஊங்காங்க, ஏன்டா இது மாதிரி ஊங்காங்க வச்சுட்டாங்க. நிறைய பேர் இப்படிலாம் கடுப்பேற்றுறாங்க தெரியுமாங்க. நம்மளும் ஊங்காங்க போகிறோம்னா உனக்கு மட்டும் தான் ஊங்காங்க போகுதுமா. நம்ம டீம் ரிவ்யூ பண்ணுங்க. என் நண்பன் மேலே கையத்தான் வச்சேன். டீமட்டே டே ஓடுங்கடா என்னை சுற்றி ஆடுங்கடா. ஓடு ஐயோ 1v3யா? வாய்ப்பே இல்லைங்க. ஐயோ சொல்லி முடிஞ்சிச்சு. ஒரு ஹெட்ஷாட் ஆச்சு பார்த்தீங்களா? அச்சா கடுப்பாக வந்துச்சுங்க. என் கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பின் பண்ணுங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். அப்படியே பெல் ஐக்கான்னு கீழே இருக்கும், அதையும் டமால் அமுக்கி விட்ருங்க, ஓகேவா? இன்னும் நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் ஒழுங்காக ஆட மாட்டீங்க, பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போய் எனிமி மண்டை மேலேயே வைக்கிறோம். ஓரா பண்ணுறானுங்களா பிளாட்டினம் 4 நிறைய பேர் எனக்கு கலாய்க்கிறாங்க. அதனால் நம்ம ஹீரோய்க்கு அடிச்சே ஆகணும். பிளாட்டினம் 4 தான் இருக்கும். ஹீரோய்க்கு அடிப்போமா மாட்டோமா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த பக்கம் தான் நிறைய எனிமி வருவாங்க, நானே இந்த பக்கம் தான் வருவேன். ஐயோ நான் லைட்டாக லேக் ஆகுதுங்க ஃபோனு. ஊங்காங் போட்டு போவோம், பொறுமையாக போவோம். எவனாவது வரானா அப்படின்னு பார்க்கணும். இங்கே யாருமே இல்லைன்னு பார்த்தா இங்கே ஒரு எனிமி ஒருத்தன் இருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். என்ன பண்ணுறோம், இப்படி எகிரி குச்சி இப்படி அடிக்கிறோம். நாக்கு என்னடா கூட்டமாக வரீங்க? அதை பாவீங்களா? கூட்டத்தோடு என்ன போகிறானுங்க அவனுங்க? கூட்டமாக வரானுங்க. எப்படி கூட்டமாக வந்து அடித்தானுங்க பார்த்தீங்களா? 2 பேரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனுங்க இப்படி இருப்பானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தொல்லை பண்ணுறோம்ல. இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலன்னா அது வழியே இல்லை காய்ஸ். என்ன பண்ணுறது? இப்போ ஸ்கேர் எடுத்துப்போங்க. ஆனால் ஒன் டாப்பே அப்படியே தான் இருக்குங்க. ஒன் டாப்லாம் இருந்தாலும் வராது. நார்மலான ஒரு பிளேயர் தான் சொல்லலாம். ஒன் டாப்லாம் வராது. ஒன் டாப் அது மாதிரிலாம் இங்கே தெரியாது கைஸ். நீங்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. இந்த இருமல் வேறு வருதுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், உங்களை கண்டுபிடிக்கிறோம். எங்கடா போனீங்க? அங்கே பாருங்கள், அழுத்துப்பிடி கேஸு வந்துட்டானுங்க. அழுத்திப்பிடி கேஸ் நம்ம டீமில் அதுக்கு மேலே அழுத்தி பிடிக்கிறானுங்க. நம்ம டீமில் பார்த்தீங்களா வெக்டார் எடுக்கிறானுங்க. அவனுங்க வெக்டார் எடுத்துட்டானுங்கன்னா ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு செத்துருப்பேன். மெடிக்கிட் போகணும் கைஸ். மெடிக்கிட்டு அடப்பாவிங்களா, நீ செத்துக்கிட்டே இருக்கடா. என்னடா பண்ணுறது? எங்கே இருக்கிறோம் ஒரு சாவடிக்கிறாங்க, நானே சாவாமல் இருக்கேன். நம்ம இப்போ அடிக்கிறோம், இறங்கி கழுத்துக்குள்ளே இறங்கணும் நம்ம. ஆனால் நம்ம வந்ததுலேருந்து அந்தளவுக்கு பெருசாக கில் அடிக்கலைன்னு சொல்லலாம். ஐயோ என் டீமேட் போட்டான். அதை ஓசி கில் பாயிலுங்களா ஓடுங்க அமௌண்ட்டை. நம்ம எப்படியோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். இந்த அமௌண்ட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க.
MP40 எடுத்துப்போங்க. இப்போ போகிற அமௌண்ட்டு அமௌண்ட் எப்படிங்க இருக்குது? இந்த அமௌண்ட் யார் இடத்துல இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த அமௌண்ட்டை நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்டயும் இருக்குது. ஆனால் இதுவே ஓசி அமௌண்ட் தான். ஓசி அமௌண்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கெட்ஜி வாங்கினேன். அந்த அமௌண்ட் அது ஸ்கேர் எடுத்துக்கிட்டு இங்கே நிற்போம். அதெல்லாம் அங்கே இருக்கானுங்க பாருங்கள் எனிமீஸ். எனிமீஸ் பார்க். ஐயோ அடா அசிஸ்ட்டுங்களா? ஏன்டா இப்படி அசிஸ்ட் எடுத்து சாவடிக்கிறீங்க? உங்கள் மாதிரி ஆளுங்க இருக்கு. என்னென்னா அந்த நாடே இப்படி இருக்குது. ஏனே தெரியலங்க. ஒரு கில்லாத அடிப்போம் அப்படின்னு பார்க்க போது அதே கூட ஓசி கில் அடிக்கிறாருங்க. வைக்கவே இல்லாமல் இருக்குது. ஒரு கில்லாத அடிக்க விடுங்கடா. ஃபஸ்ட்டு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கீங்கடா. எனக்கு தெரியாது காய்ஸ். ஒரு கில்லாத நான் அடிப்பேன். அந்த கில்லி எனக்கு தான் அடிச்சிட்டேன். போடுடா டான்ஸர். என் கேமில் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணுங்க. இப்போ MP40 அவைக்கன் பண்ணிட்டு இது ஸ்கேரியும் அவைக்கன் பண்ணிடலாம். அதுக்கு M500 எடுத்துவோம். ஃபஸ்ட்லாம் நல்லா ஒன்ட்டா படிச்சுட்ருப்பேன். ஃப்ரீ ஃபயர் ரொம்ப நல்லா விளாட்றது இல்லைங்க. அதனால தான் இப்போ தான் ஒன்ட்டா படிக்கிறது இல்லை. அல்டிபுடி பிளேயராக மாறிடும். அல்டிபுடி ஆடிதாங்க. ஒன்ட்டா கற்றுக்கணும். உங்களுக்கு நீங்கள் யாரும் ஒன்ட்டா பிளேயராக இருந்தால் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம என்ன பண்ணணும்? நான் திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே எப்படின்னு தெரில. இந்த பக்கம் ஒரு எனிமி வரும். ஐயோ நான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறேன். சரி எப்படியோ ஸ்பீடாக ஓடுறேன். இதோ வரேன் காய்ஸ். அழுத்துறா அழுத்துறா. என்னடா நீ அழுத்திப்புடியா? எப்படியோ எப்படி அழுத்திப்புடி போயாடி எக்ஸாம் ரசித்தங்க. அவ்வளோ பாவம். எங்கடா எனிமிஸ்ஸு? டே ஒரு கில்லாத அடிக்க விடுங்கடா. உயிரெடுக்காதீங்கடா ப்ளீஸ் டா பாய்ஸ். டே ஒரு கில்லுடா. ஒரே ஒரு கில்லுடா. 2 கில் தாங்க அடிச்சுக்கோங்க. இந்த டைம் நல்லா அடிக்கிறோம் காய்ஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அந்த அளவுக்கு யாரும் இல்லை. யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நம்ம போய் அடிக்கிறோம். எனிமையை கதற விடுறோம். போகலாம். ஐபிஎல்லாம் இப்போ ஐபிஎல் ஏன்னு தெரிலங்க. நின்றுச்சு ஐபிஎல். ஒரு வாரமாக நிறுத்தி வச்சுருக்கானுங்க. நாளைக்கு தான் அனுப்பிப்பானுங்க. நேற்று வச்ச மேட்ச் கூட பாருங்களேன். அந்த மேட்ச் கூட நடக்கலை. 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும். உங்களுக்கு பிடிச்ச டீம் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு பிடிச்ச டீம் ஆர்சிபி தான். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கும் ஆர்சிபி தான் பிடிக்குமா? ஐயோ நான் காட்டினேன். சிஎஸ்கே ஃபேன். எனக்கு ஆர்சிபி தாங்க பிடிக்கும். கப்பே அடிக்கலான்னு ஆர்சிபி ஃபேன் தாங்க. போயாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பை டேக் கேர்.